தற்போது நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ பாஜகவினுடைய சார்பில் சகோதரி சுமதி மேகவர்ணம் பல விஷயங்களை பேசும்போது அதற்கு கவுண்டராக சில சொன்னார். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பதில் சொல்லவில்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு இருக்கிறது. காங்கிரஸ் குற்றச்சாட்டில் பல விவகாரங்கள் இருக்கிறது. குண்டுவெடிப்பு குறித்து, தொழிலாளர் நல சட்டங்கள், எஸ்ஐஆர் விவகாரம், இதெல்லாம் விவாதிப்பதற்கு காங்கிரஸ் எடுக்கின்ற போது இப்பொழுது ஒரு டிசென்ட் வாய்ஸ், மாறுபட்ட கருத்து, குழப்பம் எப்போது இருக்கிறது. பிஜேபி சார்பில் என்ன சொல்கிறாங்க? எதை உருப்படியாக காங்கிரஸ் பேசுகிறார்கள்? நான் கேட்டால் 11 வருஷமாக பேசலை. ஆமாம், எப்போது பார்த்தாலும் இந்த மாதிரி தேச விரோத சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்கறது, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு உள்ள ஆதரவு, என்ன நியாயம் நடக்கிறது அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? பார்லிமெண்ட்டில் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எத்தனாம் தேதி 4ஆம் தேதி ஆயிட்டு எப்பொழுதுமே இந்திய நாட்டிற்கு விரோதமாக அந்நிய நாட்டிற்கு ஆதரவாக காங்கிரஸ் இயங்கியதே கிடையாது. அது வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். சரி, காங்கிரஸ் இயக்கம் என்பது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கம். சரி, யாரும் மறுக்க முடியாது. இதே சொல்லிட்டே இருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். எங்க நாங்க செஞ்சதை சொல்லி தாங்க காட்டுறோம். தெரியும் எல்லாத்துக்கும். நீங்க ஒண்ணு பெருந்தலைவர் காமராஜரை ஒரு பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறார், நீங்கள் செய்ததை சொல்லவே இல்லை. அவர்கள் வெறும் 5000 ரூபாய் செலவு செய்துவிட்டு 50,000 ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்து விளம்பரப்படுத்தி கொண்டு ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்று சொன்னபோது காமராஜர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தாய் பிள்ளைக்கு செய்ததை சொல்லி காட்டுவாளா? சொல்ல மாட்டாங்க. அதுதான் நாங்கள் அப்படி என்று சொன்னார். காமராஜர் திமுகவை பார்த்து சொன்னாரு. அதையும் கொஞ்சம் அதனால இப்பொழுது நாங்கள் கூட்டணி காமராஜர் வழி வந்தவங்க, நான் என்ன கேட்கிறேன், நாங்க காமராஜர் வழி வந்தவங்க அப்படியெல்லாம் நாங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு அந்நிய சக்திகளுக்கு அதெல்லாம் இருக்கு. அந்நிய சக்தி இந்த நாட்டை விட்டு துரத்தினவங்க நாங்க. சார், அதை தான் நீங்க வர முன்னாடியே என்ன பாருங்க, தேச பக்தர்கள்னு சொல்லிட்டேன், சுமதிட்டேன். நீங்க அலன் அக்டோமின் ஹியூமால 1885 ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி மிகச்சிறந்த தேசபக்தர் கூட சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க. சரி, அதுக்கு ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன். ரைட் ஐயா. அதே நேரத்தில்ங்க பிஜேபி எப்பவும் தேர்தல் தான் அவங்களுக்கு கொண்டாட்டம். ஆனால் நாடாளுமன்றம், சட்டமன்றம் என்றால் அதற்குள் பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு திண்டாட்டம். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களிடத்திலே எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நீங்கள் சொன்னீர்கள், சகோதரியார் அவர்கள் எங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்தார் என்று சொன்னீர்கள். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், உங்கள் மேலே மட்டும் இல்லை, எல்லா இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சி மேலேயும் சொல்லட்டும். அதுக்கு தானே நீங்கள் அவங்கள கூப்பிட்ருக்கீங்க. என்ன கூப்பிட்டது அது பதில் சொல்கிறதுக்கு தானே கூப்பிட்ருக்கீங்க. அதனால் பதில் சொல்கிறேன் நான். அதாவதுங்க, அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு உண்டான எந்த எப்படி சொல்றது, அதை பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பக்குவம் இல்லை என்று. தரவுகள் இல்லை, சரியான வார்த்தை. நல்ல பக்குவம் இருக்கு, தரவுகள் இல்லை. தரவுகள் சுத்தமாக இல்லை. ரைட். இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையும் படிக்கிறதே இல்லை. படிக்க மாட்டாங்க. படிக்காமல் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் போகக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கூட பாருங்கள், இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தமிழக சட்டமன்றத்தில் இருக்காங்க. நான் கேட்குறேன், அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டு பத்திரிகையிலையோ காட்சி ஊடகங்களையோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கவே முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலையா? ஆமாம், தினந்தோறும் அவங்க அந்த இது நடக்கிற போது எல்லாமே கேள்வி எழுப்புறாங்க. வானதி அக்கா பேசியிருக்காங்க, நயினார் ஐயா அவர்கள் அண்ணா அவங்க பேசியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் குரல் எழுப்பியிருக்காங்க. அவங்கள பேச விடாம நீங்க தடுக்கிறதுலாம் வரலையா? சபாநாயகர்கிட்ட ஏங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முதல்வர்னு கேட்டதுக்கு அந்த சட்டசபை அவை குறிப்பில இருந்து நீக்கிறேன்னு நீங்க சொல்லலையா? நீங்க முதல்ல பேச விடுறது இல்லைங்க. அவையில நீங்க நேரம் கொடுக்கறது கிடையாது. திமுக கட்சி கொடுத்தாலே நீங்க நீங்க போய் அடுத்தவங்க கேள்வி கேட்பீங்க. அத்திப்பூத்தார் போல் என்று கிராமத்திலே ஒரு பழமொழி. அத்திப்பூத்தார் போல பேசுவாங்க. அத்திப்பூத்தார் போல் அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே இருக்கிறார்கள். சரி, நிறைய கேள்விகள் கேட்க முடியும், கேட்கல. ஆனா நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். ஆனா உங்களுக்கும் திமுக செய்யற தப்பு தெரியும், கேட்க முடியாம உட்கார்ந்துருக்கீங்க. பெரிய பிரச்சனை. இப்ப அத்திப்பூத்தார் போல் வானதியும் நேனார் நாகேந்திரனும் 4 பேர் இருக்கிறாங்க. நீங்க பேசுங்களேன். என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நடைபெறுகின்ற அவலங்களை நீங்கள் பேசுங்களேன். ஏன் பேச மாட்டேன்றீங்க? பேசுங்க, நாங்க பேசதான் சொல்றோம். ஆனா அவலங்கள் நடக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களாலேயே
ஒரு அவலம் கூட சொல்ல முடியாது. இங்க ஜெயா டிவி மேடையில், விவாத மேடையில் அவங்களாலே இந்த அவலம் நடந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல. வானதி அம்மா சொல்றது அண்ணா என்ன இருக்கு? யூனிவர்சிட்டிக்குள்ள யூனிவர்சிட்டி அம்மையாரே கேம்பஸ்க்குள்ள சொல்ல ஒரு முடியாது. மாணவியை நம்ம- இது பண்றாங்க. இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்னியை வேணாம். திருடுறாங்க. பார்லிமெண்ட். இப்பதான் சொல்றாரு திமுகவுக்கு எதிராக அவலங்களை சொல்லுங்கன்றாரு. இல்ல, நாங்க இல்ல, இருங்க. சொல்றோம். கிட்னி திருட்டுல ஈடுபடுற பாராளுமன்றத்துல- திராவிட ஆனந்தன் பேரு எங்க பாராளுமன்றத்துல கண்ணுக்குட்டிங்கிற என்ன திமுக சொன்னாரு? கள்ளச்சாராயம் காட்சி இத்தனை உயிர்கள் போயிருக்கு. கரூர்ல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு ஒழுங்கா நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாம அத்தனை உயிர்கள் போயிருக்கு. அடுத்து இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் நடத்திருக்கு. கொஞ்சம் என்ன பேச விடுங்க. 2021 அப்புறம் ஏன்னா நீங்க 50% போக்சோ நான் வழக்குகள் அதிகமாயிருக்கு. அரை மணி நேரம் பொங்கி லேட்டா பேசுங்க. இல்லையா, வந்துட்டேன். பரவாயில்ல, அவர்கள் வாரேன். சொல்றதுக்கு இல்ல, இல்லைன்னு இல்ல, சொல்றீங்களே, அரை மணி அதனால நான் நேரம் எடுத்து லேட்டா சொல்றேன். வந்தா என்ன கொஞ்சம் பொன்கி, பேச விடுங்க. ஐயா பொன்கி சொல்லுங்க. அதாவதுங்க பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்துல எங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன கேட்டாரு? அதுக்கு என்ன சொல்றாரு? மாண்புமிகு கிரிஜி அமைச்சர் சொல்றாரு, கிரிராஜ் கிஷ் நாகரிகமாக வந்தார், அமைதியாக நம்முடைய பிரதமர் பேசினார். நீங்க வந்து தேவையில்லாதது என்ன ஒரு நிமிஷம் இருங்க. தேவையில்லாதுன்னு நம்முடைய பார்லிமெண்ட் விவகாரத்துறை பேசும்போது மல்லிகார்ஜுன கர்காவினுடைய அடுத்து கிரண் கிரிராஜ் என்ன சொல்றாருன்னா, தக்கரை பத்தி இப்ப ஜெகதீப் தன்கரை பத்தி இப்ப பேச என்ன தேவைன்னு கேட்க. இதா இப்ப தேவை? எங்க அவர் போனதுக்கு அப்புறம் கூடுற முதல் கூட்டங்க. அவரு அதனால அவர் போனதுக்கு அப்புறம் முதல் கூட்டம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு முறையா வழி அனுப்பணும். இதுக்கு நான் பிரதமரா இருந்தா எனக்கு பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கு. ஏன்னா இந்திய குடிமகன். நான் பிரதமரா இருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பேன்னா, இருங்கம்மா கொஞ்சம் இருங்கம்மா. கலைஞர் குடும்பத்துல இருக்கணும். நீங்க பேசும்போது நான் சொல்லுங்க. நான் பிரதமரா இருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பேன்னா, தன்கரை இப்பொழுது அழைக்கப் போகிறோம். இந்த கூட்டத்தொடரிலே அழைத்து அவரை கௌரவப்படுத்துவோம், அவருக்கு வழி அனுப்புவிழான்னு. அதோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவர் நாகரிகமாக பேசினார். நீங்கள் தன்கரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்புனீங்கன்னு அதுக்கப்புறம் நடந்த கூட்டன்றதுனால அதை பேசுகிறாரு. எதற்குமே பதில் இல்லைங்க. சரியா பதில் ஹேண்டில் பண்ணல. பிரதமர் நாகரிகமா பேசினார். நமக்கு கார்கே நாகரிகம் சொல்றாரா? பார்லிமெண்ட் பேசுறதுக்கு எதுக்கு நாடக மேடை ஆக்குறீங்கன்னு கேட்கிறாரு ஐயா பிரதமர் அவர்கள். ஏங்க அதை நாடக மேடையை ஆக்கிறதே அவர் தாங்க. ரமேஷ் சொல்றாரு இன்னைக்கு அவளை எந்த காலமே ஆகி போயிட்டுங்கிறார். ஏங்க நான் என்ன கேட்குறேன், இந்த 11 ஆண்டுகளில் அவர் நாடாளுமன்றத்தில் எழுந்து ஏதோ ஒரு சில 11 ஆண்டுகளில் 11 தடவை அவர் பேசியிருந்தால் உலக அதிசயம். 11 தடவை. இப்போ செயல் இல்லை. இப்போ என்னன்னா நானே கேட்குறேன். நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன். இப்போ உங்களுக்கான நேரம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எம்மா அவர் வந்து சாதாரணமான இடத்துல இல்லை, ஒரு உலகத் தலைவர், இந்தியாவுடைய வெற்றி பெற்ற மகத்தான தலைவர். நேருடைய இடத்துல வந்துட்டான்னு புகழாரம் வேற சுட்டுறீங்க. அவ்வளோக்குள்ள தொடர்ந்து ஹேட்ரிக் வெட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பிரச்சனை வருதுமா? நான் கேட்கிறேன் ஒரு நிமிஷம். நேரு கம்பேர் பண்ணா அவர் எந்த இடத்துலயும் வந்து தேச பிரிவினையை வந்து நாங்க வந்து ஒத்துக்க போறது இல்ல. தேசத்தை துண்டாடுன ஒரு நேரு அவர்கள் சீனா கூட சேர்ந்து சீனாவுக்கு எதிராக நீங்க என்னென்ன துரோகம்லாம் இழைச்சாங்க இதெல்லாமே தெரியும். ஒரு நிமிஷம். இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கு, மணிப்பூர் விஷயம் நடக்கு, இன்னைக்கு பெஹல்காம் தாக்குதல் நடந்திருக்கு, புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கு, ஆக்ராவில் செங்கோட்டையில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது, அப்புறமா வந்து டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் தட் இஸ் கோயிங் ஆன். ஹூ வில் டேக் அ ரெஸ்பான்ஸ்? டிமானிட்டைசேஷன்ங்கிறது வந்து இங்க வந்து ஒரு சரிப்படுத்துற நிகழ்ச்சிங்க. நீங்க கருப்பு பணத்தை வந்து இது பண்ணுங்கிறதுக்காக நடந்த ஒரு அது என்ன நீங்க அத பயங்கரவாத தாக்குதல் நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? கருப்பு பணத்தை எடுத்துட்டு இருங்க. நான் எனக்கு கொஞ்சம் இது கொடுங்க. அது பாருங்க, சும்மா ஜெயா டிவி நேயர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எங்க உலக வல்லுநர்களை அழைத்து பொருளாதார மேதைகளை மன்மோகன் சிங் கேட்டபோது என்ன தெரியுங்களா சொன்னாங்க? வெறும் 4000 கோடி கருப்பு பணமும் 4000 கோடி கள்ளப்பணமும் தான் இருக்கிறது. அதற்காக 18 லட்சம் கோடி நல்ல பணங்களை வீணாக்காதீர்கள் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். நீங்கள் பண்ணீங்களே. நான் என்ன கேட்குறேன், எல்லா பணமும் வங்கிக்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் ரிசர்வ் வங்கி கவர்னர் என்ன சொன்னாரு? அவங்க சொன்னதனால அப்படி இருந்த ஆகச்சிறந்த பொருளாதார மேதை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல விஷயத்துக்கே வருவோம். பகல்காம் தாக்குதல் ஃபாரின்ல இருந்து வந்தாரு. எங்க போயிருக்கணுங்க? பகல்காம்ல போய் 26 குடும்பங்கள் இறந்து போனாங்க. அவன் என்ன பார்த்து சுட்டாரு? நீங்க இந்துன்றீங்க. அவர் பீகார்ல பேசினார் ஐயா. ஏங்க நான் கேக்குறேங்க, பீகார் அவசரமா பேசினார். இந்துன்றீங்க. இந்துக்களுக்கு உண்மையிலேயே உங்க மேல உங்களுக்கு பற்று இருந்திருந்தால் பகல்காம்ல போய் நீங்க 26 குடும்பங்களை சந்தித்தாங்க. ஆனா எங்க போனீங்க? பீகார் எலெக்ஷன் தேர்தல் போனீங்க.
எல்லாருக்கும் உடனடியா போன்ல பேசிட்டு ஆறுதல் சொல்லிருக்காங்க, சம்பந்தப்பட்டவங்க இது பண்ணிருக்காங்க. பேசிட்டார். ஆக்ஷன் சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஆபரேஷன் இங்க பாருங்க, இவர் போய் நேர்ல பார்க்கிறது கிடையாது, பதிலடி ஆபரேஷன் சிந்தூர்னு கொடுத்தாரு. யார் யார் இதுக்குள்ள ஈடுபட்டாங்களோ வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட்டார்கள். பாகிஸ்தான்ல பிச்சை கேட்டுட்டு இல்ல, காங்கிரஸ் ஆட்சிக்கார மாதிரி ஐயா ஐயா நீங்க இப்படி குண்டு போடலாமா ஐயா அப்படின்னு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கார மாதிரி நாங்க பிரதமர் பேசினாரு. நான் கேக்குறேங்க, மணிப்பூருக்கு எத்தனை வருஷம் கழிச்சு போனாருங்க? எத்தனை வருஷம் கழிச்சு போனாரு? அம்மையாரை பார்த்து கேக்குறேன், 2 பெண்களை நிர்வாணமாக்கி தர தர என்று இழுத்து போன வரலாறு உலகத்துல நடக்காத வரலாறு. இந்தியா அன்றைக்கு தலை குனிந்து நின்றது. அதை போய் பார்ப்பதற்கு 3 ஆண்டுகள் ஆகியதுங்க. இந்திய நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் போவதற்கு அதை எவ்வளவு பெரிய விரும்புகிறோம். பிரதமர் போகிறார், பிரதமர் வருகிறார். வார நிறைவு கருத்து சொல்லுங்க சார். அம்மையார் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி, அதாவது ஒபாமா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க அம்மையார் கிட்ட கொடுங்க. சரி, அவங்க என்ன எழுதியிருக்கார் தெரியுங்களா? எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது நான் ஒரே ஒரு மனிதனிடம் கேட்பேன், மன்மோகன் சிங்கிடம். நான் ரகுராம் ராஜனை பார்த்து கேட்டேன், இந்திய பொருளாதாரம் நான் மாங்கு என்று உழைக்கிறேன், 3% மேல் ஜிடிபியை உயர்த்த முடியவில்லை, 9% மேல் ஜிடிபியை இந்தியாவில் உயர்த்தி வைத்திருக்கிறீர்களே என்று நான் ரகுராம் ராஜனை கேட்டபோது, எங்கள் மன்மோகன் சிங் ஒரு மந்திரவாதி, பொருளாதார மந்திரவாதி, இந்தியாவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் என்ற வரலாறை ஒபாமா எழுதியதை படியுங்கள். இது போதுமானது. அதே மாதிரி ஐயா கேட்டா மாதிரிங்க, மன் கி பாத் வந்து எதிர்கேள்வி யாரும் கேட்க போறது. அதுதான் அவர் சொன்னதை தான் சொல்றேன். மன் கி பாத்தில் பேசுறதை விட நீங்க வாங்க, இந்த கடந்த 11 ஆண்டுகளா நீங்க விட்டுட்டீங்க, இந்த 4 ஆண்டுகளாக வாங்க, வந்து பேசுங்க. இந்த 4 ஆண்டுகளாவது பதில் சொல்லுங்க. 20 காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்விகளுக்கு, திமுக எதிர்கட்சிகளுடைய எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் நாடாளுமன்றத்தை பார்த்து பயப்படுறீங்க? ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விக்கு பயப்படுகிறீர்கள்? தரவு இல்லைன்னு சொல்ற வார்த்தை வந்து உண்மையிலேயே தரவே இல்லாத காரணம். ஏங்க கிரிஜு எழுந்து சொல்றாருன்னா ஏன் இவரே எழுந்து சொல்ல வேண்டியதானே? மன்மோகன் சிங் பேசலையா? அவர் சொன்ன மாதிரி நரசிம்மராவ் பார்லிமெண்ட்ல பதில் சொல்லியா? இந்திரா காந்தி பதில் சொல்லியா? ராஜீவ் காந்தி சொல்லலையா? நேரு சொல்லலையா? சாஸ்திரி சொல்லலையா? குஜர்லால் நந்தா சொல்லலையா? ரைட்.